ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க ஒரு சீரிஸாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம டே 7 வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதில் 7 டேஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்க. என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஆப்டிடியூட், ரீசனிங் ப்ளஸ் இங்கிலீஷ்லேயுமே நம்ம 7th டேர்ம் 2 வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம டேர்ம் 3 பார்க்கலாம். அதோடு சேர்த்து ஆப்டிடியூட், ரீசனிங்கில் நமக்கு என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு ரேங்கிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி என்பவர் வலமிருந்து 14வது நிலையில் இருக்கிறார். இடமிருந்து அவரது நிலை என்ன? இங்கே நமக்கு டோட்டலாக 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காருங்க. அதில் மணி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரைட்லேருந்து 14th பொசிஷனில் இருக்கார். தென் அவர் லெஃப்ட்லேருந்து எத்தனாவது ரேங்க்கில் இருப்பார்? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ நமக்கு ரேங்கிங் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசி எக்ஸாம்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2022லேயுமே ரேங்கிங் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வேறு செட் ஆஃப் கொஸ்டின் தான். ஸோ ரேங்கிங் அப்படின்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும்? ஃபார்முலா தான். டோட்டல் ஈக்குவல் டு ஒரு பர்சனுடைய லெஃப்ட் சைட் ப்ளஸ் அவருடைய ரைட்லேருந்து அவர் எத்தனாவது ரேங்காக இருக்கார் -1. இது கிளியராக இருக்கா? அவர் லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்கார், தென் ரைட்லேருந்து அவர் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கார். இதுலேருந்து 1 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் தெரியும். ஆனால் இங்கே நமக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 40 கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? மணி அப்படின்ற பர்சன் லெஃப்ட்லேருந்து அவர் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கார், இதுதான். ஸோ டோட்டல் 40யா? சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? நமக்கு லெஃப்ட் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எல்லுன்னு எடுத்துப்போமா? ப்ளஸ் ரைட்டில் இருந்தவர் 14th பொசிஷனில் இருக்காரா? ஸோ 14 - 1 சால்வ் பண்ணுங்கள். 40 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 14 - 1 என்னது? 13. இப்போ நமக்கு எல் தானே வேணும். ஸோ லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா இங்கே +30 நமக்கு ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் -13. 40 - 13. ஸோ 40லேருந்து 13 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நமக்கு 7 இருக்குங்க. அப்போ இங்கே 3 ஆகிடுமா? 3 - 1 2. இப்போ லெஃப்டில் இருந்து மணி எத்தனாவது ரேங்க்கில் இருந்திருப்பார்? 27th ரேங்க்கில் இருந்திருப்பார். ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? ரேங்கிங் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்சேஞ்சிங்கில் நமக்கு ஒரு டைப் கேட்பாங்கங்க. தென் டோட்டல் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. ஸோ ரேங்கிங் பேஸ் பண்ணி வர எல்லா ப்ராப்ளம்ஸுமே என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கோ குயிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பசல் டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இதில் யார் மிக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்? டோட்டலாக இங்கே நமக்கு 4 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரேங்க்கை வந்து நமக்கு கம்பேர் பண்ணி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அதில் யார் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிப்பா? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இந்த மாதிரி ரேங்கிங் பேஸ் பண்ணியோ இல்லைனா அவங்களோட ஹைட்டை பேஸ் பண்ணி ஏஜை பேஸ் பண்ணிலாம் நமக்கு கேட்குறாங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தாலுமே அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் ஒரே சிம்பிளே எடுத்துகிட்டு போங்க. இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ரமா எடுத்துக்கலாமா? ரமா வந்து ராணியை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மதிப்பெண். அதிகம்னா கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணலாமா? அதிகம் தானே. அடுத்தது ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. ராணி நமக்கு இங்கே இருக்காங்க. ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்ணா இங்கே நமக்கு ரத்னா ரமாக்கு ஆஃப்டர் வருவாங்களா இல்லை ரமாக்கு பிஃபோர் வருவாங்களா நமக்கு தெரியாது. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். ஸோ ரத்னா வந்து ரமாவை விட அதிக மதிப்பெண்ணா? இப்போ ரத்னா நமக்கு எங்கே இருப்பாங்க? இங்கே இருப்பாங்க. கரெக்டாக இருக்கா? ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். பாருங்கள், நம்ம ரத்னாவையும் ரமாவையும் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தேன் சிம்பல் வந்துடுச்சு. இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்களேன். ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். ராணி நமக்கு இங்கே இருக்காங்க. ஸோ ராணி என்பவர் ரத்னா நமக்கு இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிளியர் ஆகிடுச்சா? ஸோ ரத்னா தான் நமக்கு ராணியை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மதிப்பெண். இப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஓகே. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். அதாவது நமக்கு பத்மா அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்கங்க. அவங்க வந்து ரமாவை விட அதிக மதிப்பெண். ஸோ ரமா வந்துட்டு நமக்கு இங்கே இருக்காங்க. இப்போ ரமாவை விட அதிக மதிப்பெண்ணா இங்கே இருப்பாங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். இங்கே நமக்கு ரத்னா இருப்பாங்க. பத்மா வந்து ரத்னாவை விட குறைவான மதிப்பெண், ஆனால் ரமாவை விட அதிகமான மதிப்பெண். ஸோ நமக்கு இந்த சீக்வன்ஸ் தானே வரும். நமக்கு ரத்னா இருந்திருப்பாங்க. ரத்னா ஃபாலோ பண்ணி யார் இருந்திருப்பா? இங்கே நமக்கு பத்மா தானே இருக்காங்க. பத்மா இருந்திருப்பாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நமக்கு யார் இருந்திருப்பா? ரமா இருந்திருப்பாங்க.
தென் அடுத்ததா ஃபைனலாக தான் நமக்கு ராணி இருந்திருப்பாங்க. கிளியராக இருக்கா? இப்போ ரத்னா, பத்மா, ரமா, ராணி. நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? இதில் யார் மிக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்? யார் வந்து ஹையஸ்ட் ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா? ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே யாருங்க இருக்கா? ரத்னா தானே இருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி ரத்னா. கிளியராக இருக்கா? ஸோ நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஒரு ஆர்டராக கொண்டு வரும்போது நமக்கு இந்த சீக்வென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தான் பசில் கான்செப்ட் வச்சு உங்களுக்கு இது வந்து சீக்வென்ஸ் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு இந்த டாபிக் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இதில் முக்கியமானது என்னென்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் கொடுங்க. ஏன்னா நீங்கள் வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இங்கே நமக்கு 2 காயின்ஸ் இருக்குங்க. அந்த 2 காயின்ஸையும் நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு வேறு ஃபேஸஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது? இதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ் நமக்கு என்னலாங்க நமக்கு அவுட்கம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 காயின் இருக்குன்னா ஹெட்ஸ் அண்ட் டெயில் தான் இருக்கும். இப்போ 2 காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ப்ராபபிலிட்டி நமக்கு ஹெட்ஸ் வரலாம். தென் செகண்ட் காயின்லேயுமே நமக்கு ஹெட்ஸ் விழுகலாம். அடுத்தது இல்லைனா ஃபர்ஸ்ட் காயினில் நமக்கு ஹெட்ஸ் இருக்கலாம். தென் செகண்ட் காயினில் டெயில் வரலாமா? அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் காயினில் நமக்கு டெயில் இருக்கலாம். செகண்ட் காயினில் ஹெட்ஸ் இருக்கலாமா? தென் அடுத்தது ஃபர்ஸ்ட்லையும் டெயில் இருக்கலாம். செகண்ட்லையும் நமக்கு டெயில் வரலாமா? கிளியராக இருக்கா? ஸோ இதுதான் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ். நமக்கு இந்த அவுட்கம்ஸ் தான் நமக்கு வந்து வரப்போகுது. இதில் நமக்கு தேவையான அவுட்கம்ஸ் என்னதுங்க? வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ வெவ்வேறு முகங்கள் அப்படின்னா நமக்கு இந்த ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் இல்லை டெய்ல் அண்ட் ஹெட்ஸ் இதுதான் நமக்கு வந்திருக்கணும். ஏன்னா வெவ்வேறு முகங்கள் அப்படின்னா ஃபேஸஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு டோட்டலாக 4 அவுட்கம்ஸ் இருக்குங்க. அந்த 4 அவுட்கம்ஸில் நமக்கு ஃபேவரபிளான அவுட்கம்ஸ் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்க மாதிரி எவ்வளோ அவுட்கம்ஸ் இருக்குது? 2 இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்? 1/2. கிளியராக இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 1/2. இது ரொம்பவே சிம்பிளுங்க. நமக்கு இங்கே வந்து காயின்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா, இதுவே டைஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் வந்து நமக்கு கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டோட்டலாக நமக்கு 52 கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கிங்ஸ் அண்ட் குயின் வர்றதுக்கான, அதாவது கிங் கார்டு இல்லை அப்படின்னா குயின் கார்டு. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம இங்கே வந்து காயின் பேஸ் பண்ணி பார்த்தோமா, இதுவே டைஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை அப்படின்னா வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட கேட்கலாங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கார்ட்ஸ்லேருந்து நமக்கு கிங் ஆர் குயின் இது வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? இதுதான் நம்ம கேட்டிருப்பாங்க. இது நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ 52 கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட்ஸ், டைமண்ட்ஸ், ஸ்பேட், கிளப்ஸ் எல்லாமே வந்து 4 கிங்ஸ் இருப்பாங்க, 4 குயின் கார்டு வந்துட்டு இருக்குமா. ஸோ டோட்டலாக நமக்கு 4 கிங் இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி 4 குயின் கார்டு இருக்கும். எவ்வளோக்கு? நமக்கு இங்கே 52 கார்டில் 4 கிங் 4 குயின் வந்துட்டு இருப்பாங்களா. ஸோ நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8/52 வருமா. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 4 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். தென் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 4ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 1 × 4 4ன்னு இருக்கும், பேலன்ஸ் 1 இருக்கும், 3. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 2/13. கிளியராக இருக்கா? இது ஒரு PYQ கார்டு யூஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா 52 கார்ட்ஸில் நமக்கு 4 கிங் கார்டு இருக்கும், 4 குயின் கார்டு இருக்கும். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ணியே ஒரு 3-4 சம்ஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். ஆல்ஃபா நியூமரிக் அந்த மாதிரி கோடிங் ஒன்று பார்த்துருப்போம். அடுத்தது வந்து இந்த மாதிரி லெட்டர் கோடிங் ஒன்று பார்த்துருப்போம், டிரெக்ட் லெட்டர் கோடிங் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கோடிங் டைப் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸி தாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க? டார்க் என்பதன் குறியீடு EBSL. ஸோ இந்த டார்க்கை நம்ம EBSL அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். தென் பேக்கை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், எப்படி கோட் பண்ணலாம், இதுதான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ டார்க் அதை எப்படி எழுதலாம்? EBSL எழுதலாமா? ஸோ இண்டிவிஜுவல் லெட்டர் எழுதுங்க. DARK. ஃபர்ஸ்ட்டு இங்கே D எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட ரெஸ்பெக்டிவ் லெட்டர் என்னதுங்க? E. ஸோ ஆர்டராக எழுதுங்க. இங்கே நமக்கு E வரணும், தென் இங்கே B இருக்கணும், இங்கே S இருக்கணும், இங்கே L இருக்கணும். இப்போது நான் மோஸ்ட்டாக கோடிங் டீகோடிங் தான் நான் வந்து நம்பர் கொடுக்க சொல்லுவேன். பட் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். இப்போ டிக்கு அப்புறமா நமக்கு என்ன வரணும்? தானே வரும். ஆல்ஃபபெட்ஸில் டிக்கு அப்புறமா நமக்கு இந்த லெட்டர் தானே இருக்குது. அதே மாதிரி ஏக்கு அடுத்து தான் நமக்கு B தானங்க இருக்கும். தென் ஆருக்கு அப்புறமா அடுத்து வர லெட்டர் என்னது? S. சிமிலர்லி கேக்கு அடுத்தது நமக்கு என்ன வரும்? KLM இப்படி தானே வந்துட்டு வரும். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு +1 ஆட் ஆகிருக்கு. ஒரு லெட்டருமே நமக்கு ஒரு ஸ்டெப் நமக்கு என்ன ஆயிருக்கு? ஃபார்வேர்டில் மூவ் ஆகிருக்கு. இப்போ சிமிலர்லி நமக்கு பேக் அப்படின்ற வேர்டுக்கான கோட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே
அடுத்தடுத்த ஃபர்தராக ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக மூவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன லெட்டர் டீகோட் ஆகுன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு பேக் இருக்குது. பிக்கு அடுத்தது நமக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? சி. தென் ஏக்கு அடுத்தது நமக்கு பி தானே இருக்குது. சிக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது? டி இருக்குல்லங்க. கேக்கு அடுத்தது எல். கிளியராக இருக்கா? ஸோ CBDL இந்த மாதிரி லெட்டர் இருக்க கோட் நமக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள், CBDL. கிளியராக இருக்கா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. நமக்கு இந்த மாதிரி டைப் கேட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. சிலது எல்லாமே நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் இங்கே டார்க், இதே கொஸ்டினே எடுத்துப்போம். டார்க் இருக்குன்னு வைங்க, இங்கே நமக்கு 1 2 3 4 இந்த மாதிரி நமக்கு சர்டைன் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஆல்ஃபா நியூமரிக் ஆல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கூட நமக்கு கோடிங்கில் ஒரு டைப் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டாப்பிக்குமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோடிங் டிகோடிங் வச்சு டிஸ்டன்ஸ் அண்ட் டிரெக்ஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. பெர்சன்டேஜ் வச்சு கேட்கலாம். தென் பார் சார்ட், பை சார்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்டைன் டாபிக்ஸ் இருக்குங்க. அதுலேருந்து எல்லாமே நம்ம கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு கேலண்டர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க? 2018 இது வந்து நமக்கு லீப் இயர், 2018ஆம் ஆண்டு லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 400ஆல் வகுப்பெறும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு செஞ்சுரி நமக்கு வந்து 400ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செக் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு லீப் இயர்னா என்னென்னு பார்ப்போமா? இப்போ நார்மலாக 1 இயருக்கு நமக்கு எவ்வளோ டேஸுங்க? 1 இயர் அப்படின்னா நமக்கு 365 டேஸ். ஆனால் லீப் இயர்னு வரும்போது நமக்கு 366 டேஸ். இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2018 வந்து நமக்கு லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இயர் வந்து நமக்கு லீப் இயரா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, அந்த வருஷம் வந்து நமக்கு 4ஆல் டிவைட் ஆச்சு, ரிமைண்டர் இல்லாமல் நமக்கு அந்த இயர் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர். இப்போ ஃபர்ஸ்ட்டு 2018 எடுத்துக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு ரிமைண்டர் 0 அப்படின்னு வந்தால் இது லீப் இயர். இப்போ டிவைட் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இங்கே 5ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 4 × 5 என்னது? 20. இப்போ நமக்கு இங்கே 1 இருக்கும். ஸோ டிவைட் ஆகாது. இங்கே ஒரு 0 ஆட் பண்ணால் இந்த 8 வருமா? ஸோ 4 × 4 என்னது? 16. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. பாருங்கள், ரிமைண்டர் 2ன்னு வந்திருக்கு. ஸோ ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயர் இல்லை. அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வருமா? வராது. ஏன்னா 2018 அப்படின்றது நமக்கு லீப் இயர் இல்லை. இப்போ 2016 2020 இதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்களேன். இதெல்லாமே நமக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். இது கிளியராக இருக்கா? இதெல்லாம் நமக்கு லீப் இயர்ஸ். இப்போது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செஞ்சுரிஸ் அப்படின்னா என்னங்க? நூற்றாண்டுகள் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1600, 1700, ஈவன் 2000 இதெல்லாமே நமக்கு செஞ்சுரிஸ் தானே. ஸோ இந்த மாதிரி இருக்க நூற்றாண்டுகள் வந்து 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா அதை வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுவோமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம 2000 எடுத்துக்கலாம். இப்போது ஒரு செஞ்சுரி எடுத்தாச்சு. இது நம்ம 400ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 400ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0ன்னு வரணும். வந்துச்சுன்னா அது வந்து லீப் இயர்னு சொல்லலாம். இப்போ 5 எடுத்துக்கலாமா? ஏன்னா 4 × 5 என்னது? 20. பேலன்ஸ் இந்த 2 0 ஆட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், நமக்கு 0 தானே வந்திருக்கு. ஸோ 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் நமக்கு லீப் ஆண்டுகள் தான். கிளியராக இருக்கா? இதுவே நீங்கள் இந்த 1900 இது எடுத்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ரிமைண்டர் வந்துட்டு வரும். ஸோ அப்படி வந்தால் அது லீப் இயர் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நமக்கு கரெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. கிளியராக இருக்கா? ஸோ 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் வந்து லீப் ஆண்டுகள் தான். ஸோ 2000 வந்து நமக்கு லீப் இயர் தான். கிளியராக இருக்கா? இதோட நமக்கு 5 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதோட 1 வீக் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த PYQs வச்சே பார்த்தாச்சு. இங்கிலீஷ் டாப்பிக்குமே பார்த்தோம். தென் நம்ம சைட் பை சைட் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? டேர்ம் வைஸ்மே வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து குயிக் ரிவிஷனாக பார்த்துட்ருக்கோம். 7th டேர்ம் 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம டேர்ம் 3 பார்க்கலாம். தென் 8, 9, 10 வந்து 3 to 4 டேஸ்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. எது நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப நெசசரியான டாப்பிக்கோ அது மட்டும் நாங்கள் கவர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே சைக்காலஜிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.